Hi cuties, welcome back to GK class. Today we are going to learn a new lesson. Lesson 10 Home. Home na வீடு. Before we start the lesson, I am going to ask you few questions. Lesson பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். Are you ready for answering? கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? Good. Where do you live? நீங்கள் எங்கே வாழறீங்க? வெரி குட். ஹவுஸ். ஓகேவா, வீட்டில் தான் வாழுறோம். வீட்டுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்வோம்? இல்லம் சொல்வோம் இல்லைங்களா? இங்கிலீஷில் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஹவுஸ்க்கு இன்னொரு பெயர் ஹோம். வெரி குட். த நேம் ஆஃப் த லெசன் இஸ் ஹோம். வீடை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குது, அதை எப்படி உருவாக்கலாம், யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை உருவாக்குவாங்க, வீட்டில் என்னென்ன ரூம்ஸ் இருக்கும் அப்படின்றது தான், பார்ட்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see this lesson children? Good. Thousands of years ago, people used to live in caves. அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பு மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ்ஸ். கேவ்ஸ்னால் குகை. குகையில் தான் வாழ்ந்தாங்க. A caves is a big hole in the side of a hill. அதாவது கேவுன்றது என்னென்னா மலையில் ஒரு தொலை போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்தாங்க. அதுதான் கேவ். ஒரு மலையில் அடியில் தொலை போட்டு உள்ளே வாழ்ந்தாங்க. The early houses that people built were made up of mud, branches and dead leaves. ஆரம்ப காலத்தில் மக்கள் எப்படி வீடு கட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணால், இலைகள், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்னால் கிளைகள், மண், கிளைகள், இலைகளால் வீடை உருவாக்கி வீடு கட்டி அதில் வாழ்ந்தாங்க. Many people in villages still live in such houses. இப்போவும் ஒரு சில கிராமங்களில் மக்கள் அதுபோல் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Houses made up of cement, bricks, stones, sand and iron are much stronger. வீடுகள் இப்போ பார்த்தோன்னா எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க, மக்கள் எப்படி வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிமெண்ட்டு, பிரிக்ஸ்னால் செங்கல், ஸ்டோன்ஸ்னால் கற்கள், சாண்டுனால் மண் அண்ட் அயன்னா இரும்பு. இதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வீடு கட்டுறாங்க. Nowadays many of us lives in apartments or flats. இப்போ நிறைய பேர் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃப்ளாட்லேயும் வாழறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் அடுக்குமாடி இல்லங்கள், ஃப்ளாட்ஸ்னால் குடியிருப்புகள். ஓகேவா? There are some other types of houses. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் வீடுகளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டென்ட். டென்ட்டுனா கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது இக்லூன்றது பனி பிரதேசம் இருக்குது இல்லைங்களா, அது போல் இடத்துல இருக்கக்கூடிய வீடு இது. கேரவன், இது கார் மாதிரியே அதுக்குள்ளே இருக்கிறது. கார் மாதிரி இருக்கும், ட்ராவல் பண்ணலாம் அதில் நம்ம எங்கே வேணாலும். நெக்ஸ்ட்டு பங்களான்றது என்னது? மாளிகை வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி நிறைய ரூம்லாம் வச்சுருக்கோம், அதுதான் பங்களா. அதுக்கு அடுத்தது போட் ஹவுஸ்ன்றது இதுதான் போட் ஹவுஸ். கப்பலில் வீடு மாதிரி இருக்கும் போட் ஹவுஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் பார்த்தோம்? டென்ட், இக்லூ, கரவன், பங்களா, போட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு
பார்ட் ஆஃப் யர் ஹவுஸ். வீட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். A house has many rooms and sections. வீட்டில் நிறைய ரூம்ஸ், நிறைய பகுதிகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், veranda. A platform with an open front and roof. அதாவது மாடி வீடு இருக்குது இல்லைங்களா, மெத்த வீடில் ஃபஸ்ட்டு மாடி இருக்கும், அதில் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். முன்னாடி ஒரு ரூம் எதுவுமே இல்லாமல் நம்ம நடந்து போவோம் இல்லைங்களா, அதை தான் என்ன பண்ணுவோம், வராண்டான்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா கூரை, வீட்டு கூரைக்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு lawn. An area of land planted with grass near houses. லான்றது புல்வெளி. நம்ம வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்கும், பிளான்ட்ஸ்னால் செடிகள், அதுக்கப்புறம் கிராஸ்னால் புல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பிளான்ட்ஸ், புல்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்த தான் என்னன்னு சொல்கிறோன்னா லாவன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லோபி, பரப்புரை. பரப்புரைன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ லார்ஜ் ஏரியா அட் ஆர் நியர் த சர்டன்ஸ் ஆஃப் அ பில்டிங். அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்குது இல்லைங்களா, நிறைய இடம் இருக்கும், பெரிய இடமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ், அதுதான் நுழைவாயில், அதுதான் நம்ம லாபின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு போர்ச். போர்ச்சுன்றது, த போர்ச் இஸ் எ கவர்டு என்ட்ரி டு த பில்டிங். நம்ம வாசலுக்கு முன்னாடி. போர்ச்சுன்றது தாழ்வாரம், வீட்டுக்கு வெளியில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா தாழ்வாரம் சொல்கிறோம், போர்ச். நெக்ஸ்ட்டு கரேஜ். கரேஜ்ன்றது, கரேஜ் இஸ் த பார்ட் ஆஃப் அ ஹவுஸ் யூஸ்டு ஃபார் கீப்பிங் வெஹிக்கல்ஸ். அங்கே நம்ம வெஹிக்கல்ஸ், வாகனங்களில் நிறுத்துறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கரேஜின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் மேக்கர்ஸ். ஹவுஸ் மேக்கர்ஸ்னால் வீடை உருவாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க தான் ஹவுஸ் மேக்கர்ஸ் சொல்கிறோம், வீடு கட்டுறவங்கள. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேபரர். லேபரர்ன்றது தொழிலாளி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி டிக் த லேண்ட் வேர் த ஹவுஸ் இஸ் டு பி புல்ட் அண்ட் கேரிஸ் ஆல் த திங்ஸ் நீட் டு புல்ட் த ஹவுஸ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு நிலத்தை தோண்டி வீடு கட்டுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் என்ன பண்ணுவார், எடுத்து செல்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ச்டெக். ஆர்ச்டெக்ன்றவங்க கட்டிடக்கலை. ஆர்ச்டெக்னால் கட்டிடக்கலை, அதாவது ஹி பிளான் அண்ட் டிசைன்ஸ் ஹவுஸ். இவங்க வீடை எப்படி கட்டலாம் அப்படின்றத பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க, ஒரு பேப்பரில் அழகாக வரைவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசன். மசன்ற ஒரு கொத்தனார், வீடு கட்டுறதுக்கு அவர் தான் முக்கியம் இல்லைங்களா. இவர் என்ன பண்ணுவார்னா, ஹி புட்ஸ் சிமெண்ட் அண்ட் பிரேக்ஸ் டு புல்ட் த வால்ஸ். அவர் சிமெண்ட்டும் செங்கலையும் யூஸ் பண்ணி வீடு கட்டுவார், சுவர் எழுப்புவார். அடுத்தது எலக்ட்ரீஷியன். எலக்ட்ரீஷியன்னா மின்சார வல்லுநர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டி ஹி ஃபிட் த எலக்ட்ரிக் வயர்ஸ், ஸ்விட்சஸ், லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் அதுக்கு லைட் வேணும் இல்லைங்களா, லைட் ஃபேன்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக லைட்டு, ஃபேனு, அந்த ஃபேன் போடுற ஸ்விட்சஸ், அதுக்கு வயர் கனெக்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் எலக்ட்ரிஷியன் தான் பார்ப்பாங்க.
நெக்ஸ்ட்டு கார்பெண்டர்னால் தச்சர். ஹீ மேக்ஸ் ஆல் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு டோர் விண்டோஸ்லாம் முக்கியமாக தேவை இல்லைங்களா, ஸோ அதை இவர் தான் உருவாக்கி ரெடி பண்ணி கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு பிளம்பர். The plumber connects the pipes and taps. பிளம்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு பைப் மூலிமா தண்ணிலாம் வருது இல்லைங்களா, அந்த பைப்பையும் அந்த டேப்பையும் கனெக்ட் பண்ணுறவங்க பிளம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பெயிண்டர்னால் ஓவியர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா he paints the walls, ceilings, doors and window. நம்மளுடைய வீட்டை ஃபுல்லாகவே நம்மளோட வீட்டு சுவர், டோரு, விண்டோ, டோர்னால் கதவு, விண்டோஸ்னால் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, ஜன்னல், சீலிங்ஸ்னால் மேலே ஃபேன் மாட்டுற இடம் இருக்குது இல்லைங்களா வீட்டுக்கு கீழேக்கும் மேலே, அந்த இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அழகாக பெயிண்ட் அடித்து வீடு நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இவங்களாம் தான் ஹவுஸ் மேக்கர்ஸ். Children, do you understand this lesson? What we learned from this lesson? நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த லெசன்லேருந்து? அதாவது 10,000 வருடங்களுக்கு முன்பு மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா குகையில் வாழ்ந்தாங்க. அந்த குகை எப்படி இருக்கும், எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா மலையில் ஒரு சிறிய துளை தான் அந்த குகை. ஆரம்ப காலத்தில் மக்கள் எப்படி வீடு கட்டினாங்க, எதை வச்சு வீடு கட்டினாங்க அப்படின்னா மண், இலைகள், அதுக்கப்புறம் மரத்தோடைய கிளைகள், இதெல்லாம் வச்சு தான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போயும் ஒரு சில கிராமங்களில் பார்த்தா அது போல் வீட்டில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னவாச்சு, சிமெண்ட்டு, பிரிக்ஸு, ஸ்டோன்ஸு, சாண்டு, அயனெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸ்ட்ராங்கான வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போயும் நம்மளில் சில பேர் எங்கே வாழறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃப்ளாட்லேயும் தான் வாழறோம். டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் என்னென்ன அப்படின்னா டென்ட், இக்லூ, கரவன், பங்களோ அண்ட் போர்ட் ஹவுஸ். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் எ ஹவுஸ், வீட்டில் என்னென்ன பகுதி எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் பார்ட்ஸ் ஆஃப் எ ஹவுஸ். வராண்டா இருக்குது, லவன் இருக்குது, லாபி இருக்குது, போர்ச் இருக்குது, கார்பேஜ் இருக்குது. அடுத்தது ஹவுஸ் மேக்கர்ஸ். நம்ம வீட்டை அழகாக கட்டி கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தா லேபர்ஸ். இவங்களுடைய வேலை வீட்டை பள்ளந்தோண்டி அதுக்கு தேவையான வீட்டு வேலைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்தது ஆர்கிடெக்ட். இவர் நம்ம வீட்டை எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு அழகாக பிளான் போட்டு தருவார். அடுத்தது மேசன், கொத்தனார். நம்ம வீட்டை செங்கல், சிமெண்ட் வச்சு அழகாக சுவர் எழுப்புவார். அடுத்தது எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான லைட்டு, ஃபேனு, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒயர் எல்லாத்தையுமே, ஸ்விட்ச் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அடுத்தது கார்பெண்டர். நம்ம வீட்டுக்கு தேவையான டோர் அண்ட் விண்டோஸை ரெடி பண்ணி தருவார். நெக்ஸ்ட்டு பிளம்பர் நம்ம வீட்டுக்கு டேப் போட்டு அந்த பைப் மூலயமா தண்ணி வர செய்வார். அடுத்தது பெயிண்டர். நம்ம வீடு சுவர், சீலிங்ஸு, டோரு, விண்டோ ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அழகாக கொடுப்பாரு. ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் த ஹோம். இப்படி தான் ஹோம், வீடு உருவாக்கப்படுது. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, பாய், see you next class.